இதை எடுத்தது யாருன்னு பார்க்கும் பொழுது அதை வச்சு இந்த கண்டென்ட்டை கனெக்ட் பண்ணா இந்த கண்டென்ட்ல அடிச்சா தான் பெருசா அடி விழும்னு ரொம்ப அழகா கிளியரான ஒரு கிளாரிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாரிய வேற விதமான இன்டென்ஷன்ல எடுத்தா அப்படின்னு தான் இப்போ ஒரு 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 விமனோடைய ஒரு எந்த விதமான ஆக்சசரிஸோ இல்ல எந்த விதமான இதுவோ அதை எடுக்கிற எசன்ஸ் ஒரு பர்சன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எடுத்தா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது தான் இன்னைக்கு அவங்க காமிச்சது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என் சாரியை எடுத்து ஒரு மாதிரி ஆடா பிஹேவ் பண்ணிட்டாரு அப்படின்னு. இங்க எப்படின்னா அவங்க அவங்க காயினை அதுவும் பாருக்கு பேச சொல்லணுமா, அந்த காயினை எப்படி திருப்பினாங்கன்னா என் சாரிய எனக்கு கம்ஃபர்டபிள் இல்லாம எனக்கு என் பொருட்கள் மேல. ஸோ இது எல்லாமே வேலிட் பாயிண்ட். ஆக்சுவலா பாருவோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எல்லாமே வெரி வெரி வேலிட் பாயிண்ட். எனக்கு அது கம்ஃபர்ட் இல்லை, என்னுடைய சாரி யார் தொடணும் தொட வேணாம் அப்படின்னு. அது ஒரு ஒரு பாயிண்ட்ல இது சப்போர்ட் நான் சப்போர்ட்டை விட இந்த பிளே அவங்க கரெக்டா கேபிட்டலைஸ் பண்றாங்கன்னு சொல்ல வரேன். இதை செஞ்சது ஒருவேளை சாண்ட்ராவா இருந்திருந்தா இவ்வளவு பண்ணிருப்பாங்களா எனக்கு தெரியாது. ஒருவேளை இது செஞ்சது கம்ருதீன் பண்ணியிருந்தா இதே மாதிரிதான் பேசியிருப்பாங்களா எனக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை எப்படி அசஸ் பண்ணணும் அப்படின்னு என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கான பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான். இத அவங்களுடைய நோக்கம் இது முழுக்க முழுக்க இத இத எடுத்த அந்த விக்ரம் சுபிக்ஷா மேல இருக்கிற வன்மத்தை எமோஷன்ற சிம்பத்தி அண்ட் எம்பத்தியை கரெக்டா பிளேயா கேபிட்டலைஸ் பண்ணலான்ட்டு ஒன்று ட்ரை பண்ணாங்க. அந்த ட்ரை பண்ண மெத்தடும் எப்படின்னா அவங்க வைக்கிற வாத திறமைகள் எல்லாம் ரொம்ப திஸ் இஸ் சம்திங் என்னால் ஸ்ட்ரெயிட்டா சொல்ல முடியல. நீ என் சாரியை தொடுறது என்னை தொடுற மாதிரி இருக்குன்றதுதான் அப்படியே எனக்கு ஒரு அருவருப்பா இருக்கு, எனக்கு ஒரு கூச்சமா இருக்கு அப்படின்றதுதான். இது ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள். ஏன்னா அந்த ரியாக்ஷன்ஸ் அப்படி இருந்தது. சரி ஐ கான் பிளே வித் யுவர் அண்டர்வேர் அப்படி ஆர் இன்னர்ஸ் அப்படின்றத அவங்க சொல்லும் பொழுது ஷி இஸ் பிகமிங் நெக்ஸ்ட் லெவல். அதை அடுத்த கட்டத்துக்கு அவங்க கொண்டு போறாங்க. என்னால அப்படி ஒரு அருவருப்பான ஒரு விஷயத்த பண்ண முடியாது அப்படின்றத அவங்க கொண்டு போறாங்க. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா அவங்க இன்டென்ஷன்ஸ் தான் இங்க மேட்டர்னு பாக்குறேன். அவங்களோட இன்டென்ஷன் தன்னுடைய பொருளை ஒரு இப்போ இந்த டாஸ்க் என்டர்டைன்மெண்டா ஃபன்னா தான் விளையாடணும் அப்படின்னும் போது இந்த ஃபன்னா விளையாடுற எந்த விஷயத்தையும் இப்போ ஒரு டீச்சர் எல்லாத்தையும் ஃபன்னா தான் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா இந்த டீச்சர் எந்தெந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பண்றத ஃபன்னாவும் எந்தெந்த ஸ்டூடெண்ட் பண்ணா ஃபன்னா எடுத்துக்காத மாதிரி இருந்ததுன்னா அப்ப அந்த கேரக்டர் மேலதான் தப்பு. இதே டீச்சர் எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி ஐயோ இவங்க கிட்ட ஃபன் பண்ண முடியாதுப்பா, ஃபன் பண்ணா நம்மள செஞ்சு விட்டுருவாங்க அப்படின்னு எல்லா ஸ்கூல்லயும் ஒரு ஒரிஜினல் டீச்சர் இருப்பாங்க. சில டீச்சர்ஸ் குழந்தைங்களோட அப்படி அப்படி 11th 12th பசங்களோட அப்படி ஒரு மாதிரி ஜெல்லாகி போவாங்க. சரியா? ஸோ ஒன்னு கேரக்டரா பார்வதி ஸ்ட்ரிக்டாவே பிளே பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அந்த ஹேண்ட்ஸ் ஆன் இருக்குல்ல, அந்த வசந்தி திடீர்னு ஸ்டூடெண்ட் முருகன் கூட பழகிற விதம் இருக்குல்ல, அது கேரக்டரா இவ்வளவு தப்பா இருக்குன்னு இப்போ ஒரு வேலை நான் ஸ்டூடெண்ட் நாங்க ஒரு வாதத்திறமை ஐயோ இட் இஸ் டூ அன்கம்ஃபர்டபுள், சொசைட்டிக்கே ரொம்ப தப்பா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் கேரக்டர்ல இருக்கும் பொழுது அப்படி பண்ணாதீங்க, இது ரொம்ப ஆடா இருக்கு, இது ஒரு ராங் சொசைட்டின்னு இப்ப நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா ஆப்போசிஷனுக்கு இந்த ஐயோ இது என்ன வேற பிளேம் கேமா இருக்கு, இது வெறும் டாஸ்க் ஃபன்னுக்காக தானே பண்றோம் அப்படின்னு தான் சொல்லி முடிக்க முடியும். இதை எண்ட் ஆஃப் டே ஐ அம் a contestant, he is an adult, I am an adult அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மாத்த வேண்டியதா இருக்கு. இப்ப அது மாதிரி தான் இப்போ. சோ அப்படி இருக்கும் பொழுது என்னைய பொறுத்த வரைக்கும் பாருடைய பாயிண்ட் எல்லாம் வேலிடா இருக்கு. பாரு சொன்ன பாயிண்ட், பாரு சொன்ன ஃபீலிங், பாருவோடைய எமோஷன், இது எல்லாமே ஒரு வேலிட் பாயிண்ட். அதோட இன்டென்ஷன்ஸ் எவ்வளவு பியூர் ஆர் நான் பியூர்ன்றது அப்படியே இந்த ஒரு சாரி இன்சிடென்ட் மட்டும் இருந்திருந்தா பரவாயில்ல. அது when it moved on to the next level of letter, அந்த இடத்துல அது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மாறிடுச்சு. அந்த லெட்டர் முதல்ல லிவிங் ஏரியால படிக்கும் போது நார்மலா எடுத்துக்கிட்டாங்க, பண்ணியா எடுத்துக்கிட்டாங்க, சிரிச்சாங்க. இன்ஃபேக்ட் தான் கையில வாங்கி படிச்சு சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை அப்படி பேசினாங்க. இதுதான் நிறைய பேர் வீட்டுல ஃபீல் பண்றாங்க. சோ பார்வதி இத எல்லாரும் பார்த்தா திவாகர் எவிக்டர்னு சொன்னோன்னே ரியாக்ஷன், அதுக்கப்புறம் அழுதது, கிட்டத்தட்ட அதே மாதிரி சினாரியோ தான் இது. ஐயோ இது ஃபன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் இதை வச்சு நம்ம எப்படி கண்டென்ட் பண்றது, டபால்னு பேக் டு அந்த ஒரு பொசிஷன் போன மாதிரியும். ரெண்டாவது இதுல என்ன தெரியுமா, எல்லாத்தையும் அவங்க என்ன ட்ரை பண்ணாங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லாம விக்ரமுக்கு வக்ரம்னு சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க. அத ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த பிளேய பண்றாங்க. இது விக்ரம் தான்றதுக்கு இல்ல, ஆக்சுவலா அப்படி எழுதுனது அப்படி ஒரு மாதிரி ஒரு
மொட்டை கடிதாசி இந்த மாதிரியான மொட்டை கடிதாசியில டீசெண்டா எழுதுறதுக்கு எதுக்கு மொட்டை கடிதாசி? ஒரு மொட்டை கடிதாசியோடைய நோக்கம் என்ன? அவனை பத்தி ரொம்ப நீட்டா, டிக்னிஃபைடா, டெக்காரமெல்லாம் எழுதுறதுக்குலாம் இல்ல. இப்போ ஒரு 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 காலகட்டத்துல காலேஜ்ல, ஸ்கூல்ல, எனக்கு ஸ்கூல் கூட இல்ல. காலேஜ் லெவல்ல நெறைய என்ன இருக்கும்னா, 2 பேர வரைஞ்சு, அவங்கள ரொம்ப ம். கிண்டல் பண்ணி, நக்கல் பண்ணி எழுதுறது, இதெல்லாம் வந்து காலங்காலமா இருக்கு. ஸோ இந்த இந்த லெட்டர் எழுதுற காலம்லாம் ஒரு காலகட்டத்துல இருந்தது. இந்த மாரி. அப்போ இந்த மாதிரியான ஒரு லெட்டர் வந்து இது வந்து ஒரு அனானிமஸ் ஒரு மிஸ்லீனியஸ் லெவல்ல தான் பார்க்கணுமே தவிர, இத வந்து ஒரு கன்டென்ட்டா எடுத்து ஒண்ணு பேச நினைக்கும்போது, ஒவ்வொரு தடவையும் அந்த கேரக்டர் அசாசினேஷனுக்கான பெர்ஸ்பெக்டிவ்ல இது கொண்டு போற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அது இந்த ஃபன் மோட கெடுத்துக்கிட்டே இருக்கு.